ரீசெண்டா நீங்க ஸ்ட்ரைட்னிங் செஞ்சுக்க போறீங்க, ஸ்மூத்னிங் செஞ்சுக்க போறீங்க, இல்ல வேற விதமான சர்வீஸ் ஏதாவது எடுக்க போறீங்கன்னா உங்களோட ஹேரோட கண்டிஷன் எப்படி இருக்கு நீங்க பாத்துக்கோங்க. அதாவது 6 மாசத்துக்கு முன்னாடி தான் நீங்க வந்து ஸ்மூத்னிங் செஞ்சீங்க, ஸ்ட்ரைட்னிங் செஞ்சோம், வேற விதமான எந்த சர்வீஸ் எடுத்திருந்தாலும் நீங்க செய்யக்கூடியது உங்களோட ஹேரோட கண்டிஷனை ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கணும். சோ என்ன செக் பண்ணணும்னா உங்களோட ஹேர் ஸ்பிளிட்டன்ஸா இருக்கா, இல்ல டீஹைட்ரேட் ஆயிருக்கா, இல்ல டேங்கிள்ஸ் விழுதா, இல்ல ஹேர் கம்ப்ளீட்டா பிரேக் ஆகி விழுந்துட்டு இருக்கானா, அகைன் நீங்க அந்த மாதிரி இன்னொரு சர்வீஸ்க்கு நீங்க கெமிக்கல் சர்வீஸ் எடுக்காதீங்க. ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு தேவைப்படும். சரியா? சோ இந்த மாதிரியான ஹேர் என்ன கண்டிஷன்ல இருக்கு, இல்ல கெமிக்கலைஸ்டான ஹேர் கலர் பண்ண போறேன், இல்ல வேற அகைன் நான் வந்து ரீக்ரோத் வந்திருக்கு, எனக்கு அகைன் நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ண போறேன், ஸ்மூத்னிங் பண்ண போறேன்னு டக்குன்னு மறுபடியும் நீங்க அந்த மாதிரி நீங்க எடுக்க கூடாது. உங்களோட ஹேரோட கண்டிஷன் மோசமா இருந்தால் கண்டிப்பா நீங்க இந்த சர்வீஸை அவாய்ட் பண்ணணும். நீங்க உங்களோட ஹேரோட ஹெல்த்தை மட்டும் தான் கவனிக்கணும். உங்களோட ஹேர் ஸ்ட்ரென்தனுக்கு எந்த மாதிரியான சர்வீஸ் எடுக்கணுமோ அதை தான் நீங்க எடுக்கணும். சோ அது எல்லாமே ட்ரீட்மெண்ட் பேஸ்ல தான் இருக்கும், கெமிக்கல் சர்வீஸ்